ஹாய், என் பேர் பாண்டிகாசி. நான் 2024 பாஸ்ட் அவுட்டு. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சிருந்தேன் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில். நான் என்னோடய சிஜிஎல் ஜேர்னி எப்படின்னா, எஸ்எஸ்சி ஜேர்னியை 2023 செகண்ட் ஆஃப், அதாவது ஜூலை, ஆகஸ்ட் அது போல் ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு எக்ஸாம் இருக்குது, எஸ்எஸ்சி எக்ஸாம் இருக்குன்றது எனக்கு அப்போ தான் தெரியும். ஒரு ஃப்ரெண்ட் மூலயமா தெரியும், என் கிளாஸ்மேட் பையன் மூலயமா. தென் சரி அதில் என்னென்ன இருக்குது இந்த மாதிரி சிலபஸ்லாம் பார்த்தேன். மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜிஎஸ் இருக்குது. சரி நம்ம இது பண்ணலான்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஜஸ்ட் யூடியூப் சேனல்ஸ் பார்த்து தான் ப்ரிப்பேர் பண்ணேன். சேனல்ஸ் டிஎன் கெரியர் டெவலப்மெண்ட்டுன்னு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு சேனல் இருக்கும். நான் சரி பேசிக்ஸ் என்னென்னலாம் இருக்குன்றதுக்காக சும்மா அதில் பார்த்தேன். அப்புறம் சந்துரு மேக்ஸ் சேனல், அதை நான் ஸ்டார்டிங்லேருந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணேன். இது ரெண்டுலேருந்து மூலிமா ஜஸ்ட் நான் நோட்ஸ் மட்டும் எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக அப்போ தேர்ட் இயர்ன்றதுனால அந்த இதில் இருந்ததுனால அப்பப்போ நோட்ஸ் எடுத்து மட்டும் வச்சுக்குவேன். அப்போ இந்த 2023 இந்த எம்டிஎஸ் இந்த 2 டைம்ஸ் நடந்திருக்கும். கொரோனாவில் ஒரு தாட்டியும் அதுலேயும் ஒரு தாட்டி நடந்தப்போ நான் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் எக்ஸாம் அட்டன் பண்ணேன். எம்டிஎஸ் 2023 இதை அட்டன் பண்ணேன். அப்போ அந்தளவுக்கு ப்ரிப்ரேஷன் இல்லை. ஜஸ்ட்டு நான் நோட்ஸ் மட்டும் தான் வச்சுருந்தேன். கொஞ்சம் சிலபஸும் ஃபுல்லாலாம் கவர் பண்ணல. சரி எழுதி பார்ப்போம், ஒரு எக்ஸாம் எப்படி இருக்குன்றதுக்காக எழுதி பார்த்தேன். ஆக்சுவலாக நான் ரிசல்ட் பார்க்கல, எதுவுமே பார்க்கல. நெக்ஸ்ட்டு 2024 ஸ்டார்டிங்கில் அடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரப்போகுது. இப்போ எம்டிஎஸ் இதெல்லாம் வருதுன்னு தெரிஞ்சோடனே அதுக்காக சரி இதுக்கப்புறம் நம்ம ஃபுல் டைம் கொஞ்சம் அதுக்கும் ஃபோக்கஸ் பண்ணணுன்னு நான் இன்னும் நோட்ஸ் நல்லா ஃபஸ்ட்டு நோட்ஸ் மட்டும் கம்ப்ளீட் பண்ணேன். மேக்ஸு, இங்கிலீஷு. மேக்ஸுக்கு தனி நோட்ஸ் வச்சுருப்பேன், இங்கிலீஷ்க்கு தனி நோட்ஸ் வச்சுருப்பேன். மேக்ஸ் முக்கால்வாசி சந்துரு சாரோட யூடியூப் சேனல்ஸ் பார்த்து நோட்ஸ் எடுத்திருந்தேன். இங்கிலீஷ்க்கு பேங்கிங்கில் கிராக் வித் ஜாக்கில் இந்த அபித் சார்னு ஒருத்தர் இருப்பார். அவர் பேசிக் கிராமர்ஸ்னு கொஞ்சம் ஒரு தனி பிளேலிஸ்ட் வச்சுருப்பார். ஒரு 25-30 வீடியோஸ் கிட்ட. அதை பார்த்து இங்கிலீஷ்க்கு நான் அதுலேருந்து நான் நோட்ஸ் எடுத்தேன். நான் எதுவும் கோர்ஸ் ஜாயின் பண்ணல ஸ்டார்டிங்கில். ஏன்னா அப்போ காலேஜ் இருந்ததுனால நான் தனியாக கோர்ஸ் எடுக்க வேணாம். இப்போ காலேஜ் முடிச்சிட்டோன்னா நமக்கு ஃபுல் டைம் இருக்கும். அப்போ கோர்ஸ் எடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ், ஃப்ரீ சேனல்ஸ் அதிலேருந்து நோட்ஸ் எடுத்ததுனால அந்த மாதிரி பண்ணிகிட்ருந்தேன். ஆக்சுவலாக அப்போ என்னென்னா ஜிஎஸ்க்கு யாரும் இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. மிச்சம் 3 செக்ஷன்ஸ்க்கு தான் அதிகமாக இம்பார்ட்டன்ட் இருக்கும். அதனால நான் ஜிஎஸ் அந்தளவுக்கு எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணல. இது 3 மட்டும் தான் இனிஷியலாக படிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறமேட்டு நான் 2024 ஆகிறப்ப நான் எல்லாமே அப்ளை பண்ணியிருந்தேன். எம்டிஎஸ், சிஹெச்எஸ்எல், சிஜியில். அப்புறம் இன்னொன்று இந்த செலெக்ஷன் ஃபேஸ் இருந்ததுனால அதையும் ஒன்று அட்டன் பண்ணியிருந்தேன். அதையும் ஒன்று அப்ளை பண்ணியிருந்தேன். ஆனால் எக்ஸாம் கிட்ட வர அப்போ பார்த்தா ஜிஎஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஏன்னா மிச்சம் 3 செக்ஷனே எல்லோரும் போடுறாங்க. ஜிஎஸ்சில் கொஞ்சமாக மார்க் எடுக்கிறப்ப தான் அதுதான் டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி தெரிஞ்சோடனே ஜிஎஸ் அந்தளவுக்கு நான் நோட்ஸ் அப்போல்லாம் வச்சில்ல. அதனால சரி ஏதாவது ஒரு கோர்ஸ் அதுக்கு மட்டும் செப்பரேட்டாக எடுக்கணும்னு அடாவில் நான் ஒரு கோர்ஸ் எடுத்திருந்தேன். அந்த விஜய் ராகுல் சார்னு ஒருத்தர் நடத்துவார். அதில் அந்த ஜிஎஸ்க்கு மட்டும் அவரோட நோட்ஸ், அந்த கிளாஸ் நோட்ஸ் மட்டும் வச்சு மல்டிபிள் டைம் ரிவைஸ் பண்ணேன். இதில் இந்த எக்ஸாமோட கீ மல்டிபிள் டைம் ரிவிஷனு, நிறையா மார்க் அட்டன் பண்ணுறது. இது எப்படி எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, ஃபஸ்ட் நான் 2024 எம்டிஎஸ் எழுதுகிறப்ப ஃபஸ்ட்டு போய் எழுதிட்டு வந்தால் ஓரளவு அந்த எக்ஸாமுக்கும் அடுத்த எக்ஸாமுக்கும் எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு எம்டிஎஸ் எழுதிட்டு அடுத்து செலெக்ஷன் ஃபேஸ் எழுதினேன். நான் எம்டிஎஸ் எழுதி முடிச்சுட்டு வந்தப்போ அப்போ நம்ம இன்னும் நிறையா படிக்கணும், நமக்கு நிறையா தெரியலன்றதுனால இன்னும் கொஞ்சம் அடுத்து செலெக்ஷன் ஃபேஸ் எழுதுகிறப்போ அதுக்கும் நமக்கு இன்னும் நிறையா தெரிஞ்சுக்கணும், நம்ம இன்னும் கொஞ்சம் பேஸில் தான் இருக்கோம், இன்னும் நிறையா படிக்கணும். ஒரு எக்ஸாம் எழுத தான் நமக்கு இந்த இது தெரியுது. இன்னும் நமக்கு காம்படிஷன்ஸ் நிறையா இருக்குது, நம்ம படிக்க வேண்டிய சிலபஸும் நிறையா படிக்கணும், நான் நிறையா ரிவிஷன் பண்ணணும். இதில் நான் ரிவிஷன் எப்படி எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிச்சுன்னா, நான் எம்டிஎஸ்ஸு, செலெக்ஷன் ஃபேஸு, சிஹெச்எஸ்எல் இது வாட்டி எழுதுறப்ப நான் எந்த ஒரு எக்ஸாம் போகிறப்பையும் கன்ஃபார்ம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிவிடுவேன். என்னோடய நோட்ஸ் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிவிடுவேன். அது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நான் எம்டிஎஸ்க்கு ஒரு தாட்டி ரிவைஸ் பண்ணியிருந்தேன், செலெக்ஷன் ஃபேஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு தாட்டி ரிவைஸ் பண்ணியிருந்தேன். அந்த மாதிரி மல்டிபிள் டைம்ஸு ஒரு எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி எப்படியும் மேக்ஸ் நோட்ஸ் 2 வாட்டியாவது ரிவைஸ் பண்ணிவிடுவேன். அதனால் நமக்கு கான்செப்ட் ரொம்ப அப்படியே அப் டு பாயிண்ட் நல்லாவே நிற்கும் எனக்கு. அதனால் அந்த மல்டிபிள் ரிவிஷன்ஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஜிஎஸ்ஸுமே நான் என்னோடய நோட்ஸ் என்னென்ன வச்சுருக்கணும் எல்லாத்தையும் ஒரு தாட்டி ரிவைஸ் பண்ணிவிடுவேன். அப்புறம் ப்ராக்டிஸு ஸ்டார்டிங்கில் நான் சம்ஸை சால்வ் பண்ணுவேன், ஓகேவாக இருக்கும். பட் ஆனால் அந்த ஸ்பீடு வரவே வராது. அப்போ நான் கிரண்ணோட கொஷின் பேங்க் வச்சு ஃபாலோ பண்ணியிருந்தேன். ஏன்னா எனக்கு அப்போ பினாக்கள் தெரியாது. ஆனால் கிரண் ஓல்டு கொஷின்ஸும் இருக்கும், நிறைய கொஷின்ஸ் அதில் சால்வ் பண்ணலான்னு அந்த இது எடுத்து. ஆனால் டைம் மேனேஜ்மெண்ட்லாம் இல்லைல்ல, நம்மளாக எடுத்து சால்வ் பண்ணுறது அப்படி தான் இருந்துச்சு. அப்போ எனக்கு ஸ்பீடு வரல.
நான் கிரண் அந்த இதில தான் ப்ராக்டிஸ் பண்ணேன். அப்போ ஸ்பீடு வராதப்ப இது ராவன் அகாடமின்னு ஒரு சேனல் இருக்கும். அதில வந்து ப்ரோ ப்ராக்டிஸ் பேட்ச்னு ஒன்று இருக்கும். அந்த பேட்ச் வந்து அப்போ தான் அவர் ஃபஸ்ட்டு டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதில் வந்து நான் வந்து யூஸ் பண்ணேன். அதில் வந்து அவர் வந்து வீக்லி பிடிஎஃப்ஸ் அனுப்புவார். ஒரு வாரத்துக்கு மேக்ஸில் ஒரு டாபிக், இதில் ஒரு டாப்பிக்குன்னு ஒரு அவர் ஒரு பிடிஎஃப் அனுப்புவாங்க. அதில் வந்து நான் நிறையா சம் இருக்கும். ஒரே டாப்பிக்கில் நிறையா சம்மு. அதே மாதிரி வீக்கெண்டில் டெஸ்ட்டு வைப்பார். ஆக்சுவலாக அவர் டெஸ்ட்டு வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக நல்லாயிருக்கும். கொஷின்ஸ் வந்து எஸ்எஸ்சி ரிலேட்டடாக இருக்கும். பட்டு இன்னும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி லெவல் கொஞ்சம் ஏற்றின மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதில் அந்த மாதிரி நிறையா சம்ஸை சால்வ் பண்ண தான் எனக்கு ஸ்பீடு அதில் இன்க்ரீஸ் ஆச்சு நல்லாவே. தென் இப்போ எம்டிஎஸ்ஸு அப்புறம் வந்து மெயின்ஸ் வந்து எனக்கு சிஹெச்எஸ்எல் தான் ஃபஸ்ட்டாக. அப்போ வந்து எனக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த மேக்ஸில் வந்து நமக்கு நிறையா படிக்கணும். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, ப்ராபபிலிட்டி, அதே மாதிரி இதில் வந்து ஸ்டேட்மெண்ட் அசம்ப்ஷன் அதெல்லாம் இருக்குன்றது எனக்கு அப்புறம் தான் தெரியும். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி கொஞ்சம் வீடியோஸ் பார்த்து ஒரு 1 வீக்குள்ளே நோட்ஸ் எடுத்து அதை வச்சுக்கிட்டேன். பட் எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட் கிரிட்டிக்கல் ரீசனிங் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக எனக்கு மார்க் போனதுமே சிஹெச்எஸ்எல், சிஜிஎல் ரெண்டுமே வந்து ரீசனிங்கில் வந்து மார்க் குறைஞ்சது வந்து கிரிட்டிக்கல் ரீசனிங்கில் தான். நெக்ஸ்ட் டைம் அது இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ண நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும் அதுக்காக மட்டும் தனியாக. அதான் இப்போ எம்டிஎஸ்சில் வந்து இப்போ நான் சோர்ஸஸ்ன்னு பார்க்குறப்ப மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கொஷின் பேங்க் வச்சுக்கோங்க. ஒன்று கிரண் வச்சுக்கோங்க, இல்லை பினாக்கில் வச்சுக்கோங்க. அதில் சால்வ் பண்ணுற மாதிரி கன்ஃபார்ம் நோட்ஸ் வச்சுருக்கணும். ஆக்சுவலாக எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் நம்ம நோட்ஸ் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். தென் அடுத்து இங்கிலீஷ்க்கு பார்க்குறப்ப வொக்காபுலரிஸ்க்கு வந்து பிளாக் புக் நான் வச்சுருந்தேன். அதில் வந்து டெய்லி ஒரு 20 சினானிம்ஸ், 20 ஆண்டனியம்ஸ், 21 வேர்ட்ஸ், 20 ஸ்பெல்லிங்ஸு அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கிராமர் பொறுத்த வரைக்கும் எரர் வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நம்ம யூடியூப்ஸ்லேயே நிறைய சேனல்ஸில் இருக்கும். ஃப்ரீயாக தேடினாலே ஒரு டெய்லி ஒரு 20 எரர்ஸு இல்லை இங்கிலீஷ்க்கும் நமக்கு வந்து பினாக்கிள்லே புக்ஸ் இருக்கும். அதை நீங்கள் வாங்கி வச்சு கூட சால்வ் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ரீசனிங் வந்து ஒன்ஸ் நீங்கள் டாபிக் எல்லாமே என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் மார்க் போடுறது மூலியமாக இல்லை செக்ஷன் போடுறது மூலியமாகவே அது இம்ப்ரூவ் ஆகிடும். அது பிரச்சனை இருக்காது. ஏதாவது 1-2 டாபிக் தான் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிச்சுட்டா போதும். டயர் 2 வரப்போ நமக்கு அந்த கிரிட்டிக்கல் ரீசனிங் வரதுனால அதுக்கு தனியாக கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜிஎஸ் தான் இருக்கிறதுலே கொஞ்சம் வேஸ்ட்டான டாப்பிக்கு. அதுக்கு டைம் இருந்துச்சுன்னா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. நோட்ஸ் எதனால் பெனிஃபிட்னா நமக்கு ரிவைஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆக்சுவலாக இப்போ நான் வந்து லூசன்ட் வச்சுருக்கேன். பட் ஆனால் லூசன்ட் வந்து நம்ம ஒரு தாட்டி எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஃபுல்லாலாம் படிக்க முடியாது. ஸோ இப்போ ஹிஸ்ட்ரிக்குனா ஏதோ முக்கியமான ஒரு டாபிக்ஸ், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், இந்த டெல்லி சுல்தானேட்ஸ் அந்த மாதிரி டாபிக்ஸ்க்கு மட்டுமாச்சு நோட்ஸ் எடுத்து வச்சுருந்தா அது ரிவைஸ் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் மல்டிபிள் ரிவிஷன் மார்க் அட்டன் பண்ணிவிட்டு 1 ஹவர் இப்போ டயர் 1க்கு போடுறோன்னா அட்லீஸ்ட் ஒரு 1/2 ஹவர்லேருந்து 1 ஹவர் அதை கொஞ்சமாக அனலைஸ் பண்ணலாம். எல்லா கொஷினையும் எப்படி நம்ம எதுக்கு டைம் எடுத்திருக்கு, எது கொஷினுக்கு டைம் எடுத்திருக்கு, ஏன் டைம் எடுத்திருக்கு, இன்னும் எப்படி அதை நம்ம நல்லா போடலாம். நீங்கள் போட்ட கொஷினாக இருந்தாலுமே அது ஒரு 1 மினிட்டுக்கு மேலே போகிறத ஒரு 30 செகண்ட்ஸில் போடலாம். இன்னொரு மெத்தட் மூலியமா அது உங்களுக்கு பெனிஃபிட்டாக தான் ஆகும் அந்த மெத்தடை கற்றுக்கிறதுனால. ஸோ அதனால் அனாலிசிஸ் வந்து பொறுமையாக பண்ணுங்கள். டெஸ்ட்டு போட்டோடனே நம்ம அப்படியே அந்த இதில் எக்ஸாஸ்ட் ஆகி நின்றுவோம். சரி போதும், அடுத்து நம்ம வேறு ஏதாவது பார்க்கலான்னு. பட் ஆனால் அது அனலைசிஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் விட்டாவது அதை பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம்.